ரத்தன், என்னடா லாரி டெம்போ ஆயிடுச்சேன்னு ஓன் டெம்போ நீ குறைச்சுக்கிடாத. நீ ரத்தன் இல்லடா, ஜித்தன்ரா. ஐயோ, என்னய்யா என்ன லாரி ரொம்ப சிறுசாயிடுச்சு? அது சிறுசாகல, உன் பக்கத்துல அது சிறுசா தெரியுது. பை இது லாரி இல்ல, டெம்போ. அதத்தான் கேக்குறேன், ஏன் லாரி டெம்போ ஆயிடுச்சுன்னு. என்ன செய்யறது, லாரியில மிச்ச மீதி கிடைச்சத வச்சு என்னால இதத்தான் வாங்க முடியுது. அதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன், கந்திஷ்டி விநாயகரை வாங்கி மாட்டுன்னு. மாட்டியா மட்டும் என்ன ஆயிருக்க போகுது? எல்லாத்தையும் உருவிட்டு போகும்போது இதையும் சேர்த்து எடுத்துட்டு போயிருப்பான். எனக்கு எக்ஸ்ட்ரா 5 ரூபா நஷ்டம். சரி, இப்பவாவது நான் சொல்றத கேளு. என்ன? யோகா அடிக்கணும்னா கழுத படத்தை வாங்கி மாட்டு. இப்பெல்லாம் உன் போட்டோவும் விக்க ஆரம்பிச்சிட்டியா? அடச்சி குடுமி, கழுத படம்னு சொன்னது இதையா? என்னை பார், யோகம் வரும். எஸ்கியூஸ் மீ சார். எஸ். வாடகைக்கு வருமா? எதை கேக்குறீங்க? டெம்போ வருமா? டெம்போ அதுவா வராது, நான் ஓட்டினாதான் வரும். என்ன விஷயம்? நாங்கெல்லாம் வாட்டர் பிசினஸ் பண்றோம். அப்படியா? ஆனா உங்களை எல்லாம் பார்த்தா படிச்ச மாதிரி தெரியும். எஸ், உண்மைதான் சார். எல்லாருக்கும் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும்னு எதிர்பார்த்தா அது முடியாத காரியம். அதனால நாங்களே டிசைட் பண்ணி சொந்தமா தொழில் தொடங்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். you three are very different. உள்ளே ஏறுங்க, பேசிட்டே போலாம். Thank you சார். அந்த வாடகை மேட்டர். வாடகை என்ன மேன் வாடகை, ஆன் தி வேல பேசிக்கலாம். நமக்குள்ள என்ன நான்சென்ஸ் மாதிரி. ஓகே ஓகே, thank you. ஏய், நீ இன்னும் போலியா? கழுத படம் தான் வேணான்னுட்டேன். கருப்பு கயிறையாவது வாங்கி கட்டிக்கையா? கருப்பு கயிறு எல்லாத்தையும் லீக் கொடுத்து உனக்கே அருணா கயிறு மாதிரி கட்டிக்க. அப்ப கூட லென்த் பத்தாது. இடத்த காலி பண்ணி புல்டோசர்.